ஓனரே நாங்க தான். ஏவிஎம் யாருங்க? இதுக்கப்புறம் வேற யாருமே பராசக்தி டைட்டில யூஸ் பண்ணக்கூடாது. நாங்களே பழைய பராசக்தி படத்த ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி, நேஷனல் பிக்சர் வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். இத குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். பராசக்தி படம் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பெரிய ஒரு அக்ளைம் பண்ணப்பட்ட ஒரு கிளாசிக்காவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த படம் வந்து 1952ல எடுக்கப்பட்ட படம். அதிலும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து ஓரளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப அக்ளைம் பண்ணப்பட்ட படமாவே இந்த படம் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனா இந்த படத்தோட டைட்டில் வந்து இப்போ வந்து எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சைடு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களும், இன்னொரு சைடு வந்து விஜய் ஆண்டனி அவர்களும் வந்து 2 பேரும் அடிச்சிட்டு இருந்தத பார்த்தோம். ஏன்னா வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் முன்னாடியே இந்த டைட்டில வாங்கிட்டாங்க அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டரா வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த டைட்டில குடுத்துடலாம்னு சொல்லி 2 பேரும் வந்து பரஸ்பரம் மாரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லேட்டரா தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவே சொல்லியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நாங்க கொடுக்குறோம், இந்த படத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் பிக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இதோட லேட்டஸ்ட் வெர்ஷனும் இதோட லேட்டஸ்ட் ரைட்ஸை வந்து எங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க யார் ஏவிஎம் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முற்றுப்புள்ளி போடும் விதமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த பராசக்தியோட முழு உரிமையும் எங்களுக்கு தான் இருக்கு. ஸோ ஏன்னா லேட்டஸ்ட் ரைட்ஸை நாங்க தான் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் யாரும் வந்து இந்த தலைப்பை பயன்படுத்தவே கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்க யாரும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விரைவில் வந்து வெள்ளி விழாக்கான வந்து பராசக்தி படத்தை நாங்க டிஜிட்டல் வடிவில் வந்து இப்போ ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனாவே நேஷனல் பிக்சர் வந்து சொல்லியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.